தமிழ் திரைப்படத்தின் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். சுமார் 85 வயது கொண்ட அவர் இன்று சென்னை அடையாறு பகுதியில் ஆற்றி விடுத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் தமிழ் திரையுலகில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்திருக்கிறார். பல்வேறு படங்களை தயாரித்து தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் கே. ராஜன் அவர்கள் இன்று திடீரென சென்னை அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவரது உடலை தீயணைப்புத் துறையினர் கண்டுபிடித்து தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கே. ராஜனை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகில் அவர் ஆற்றிய பங்கு என்பது முக்கியமானது. திடீரென அவரது தற்கொலை என்பது தமிழ் திரையுலகினரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் எதனால் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று இதுவரையில் முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. இருந்தாலும் கே. ராஜனை பொறுத்தவரையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்து வந்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு படங்களை தயாரித்திருக்கிறார். ஒரு படத்தை கூட அவர் இயக்கி இருக்கிறார். இப்படி தமிழ் திரையுலகில் அவருடைய பணியும் பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலால் தான் திடீரென அவர் காரில் பயணித்து வந்த நிலையில் தனது காரை நிறுத்த சொல்லிவிட்டு ஓட்டுநர் காரை ஏற்றி வந்திருக்கிறார். அப்போது அந்த காரில் இருந்து திடீரென இறங்கி இருக்கிறார். அடையார் பகுதியில் அந்த ஆற்றில் குதித்திருக்கிறார். உடனடியாக அச்சமடைந்த அவரது ஓட்டுநர் கூச்சலிட்டிருக்கிறார். தொடர்ந்து தகவல் கிடைத்து தீயணைப்புத் துறையினர் அங்கே விரைந்து வந்து ஆற்றில் குதித்த கே. ராஜனை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆற்றில் இருந்த கே. ராஜனை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கிறார்கள். இப்படி கே. ராஜனுடைய இந்த உயிரிழப்பு, இந்த தற்கொலை சம்பவம் என்பது தமிழ் திரையுலகிலே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக அவருடைய படங்கள் மிக ஒரு 40 ஆண்டுகளாக இவர் பயணிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு முன்னணி திரைப்பட நடிகர்களுக்கும் அதே போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார். அதே போல தமிழ் திரையுலகில் பல்வேறு சூழல்களிலும் அவருடைய கருத்தையும் அதிலும் படம் டிஸ்ட்ரிபியூஷன் போன்றவற்றிலும் அவருடைய கருத்துக்களை அவ்வப்போது முன்வைத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் கே. ராஜனுடைய மரணம் என்பது, அவருடைய தற்கொலை என்பது அவரது குடும்பத்தினரையும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே கே. ராஜன் குறித்து பலரும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் மேலும் அவருடைய உறவினர்கள் நண்பர்களும் என்னானது என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ் திரையுலகில் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடிய கே. ராஜனுடைய இந்த தற்கொலை முடிவு என்பது பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. திரையுலகில் முக்கியமான தயாரிப்பாளர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் கே. ராஜன். அவர் திரைப்படங்களை பொறுத்தவரையில் ஏராளமான திரைப்படங்களுக்கு அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். அதே போல திரைப்படத்துறையில் அவர் படங்களை இயக்கியும் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். சில படங்களை நடிக்கும் செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கே. ராஜன் தான் இன்றைய தினம் பிற்பகல் திடீரென சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு பகுதி, அதாவது அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு ஆற்றில் தான் குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவருடைய ஓட்டுநர் குறித்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்புத்துறையினர் அங்கு விரைந்து வந்து அவரை மீட்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பரிதாபமாக கே. ராஜன் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். பல 85 வயதான அவர் திரைத்துறையில் மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் சார்ந்து பல திரைப்படங்களில் அவர் தயாரிப்பாளராகவும் பங்கேற்றிருக்கிறார். மேலும் நடிகராகவும் பல படங்களில் அவர் தோன்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் தனது திரை பயணத்தில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் திடீரென கே. ராஜன் எடுத்த இந்த முடிவு என்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது, பலரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது. திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் கே. ராஜன் ஒவ்வொரு சூழலிலும் திரைத்துறையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இக்கட்டான நிலையிலும் தன்னுடைய கருத்தை மிகவும் ஆழமாகவும் மிகவும் வெளிப்படையாகவும் வைக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது திரைப்பட வெளியீட்டில் இருக்கக்கூடிய படங்களை திரையிடுவதில் டிஸ்ட்ரிபியூஷன் போன்றவற்றிலும் இவர் ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒருவராகவே இருந்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் திரைத்துறையில பல்வேறு பங்களிப்புகளின் போதும் பல பிரச்சனைகளின் போதும் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்து இருக்கிறார் ஜெயராஜன். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஜெயராஜன் சென்னையில் திடீரென அந்த தற்கொலைக்கு முயன்று உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இந்த உயிரிழப்பு, இந்த தற்கொலைக்கான காரணம் என்பது முழுமையாக இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இப்ப இந்த ஒரு ஜெயராஜனுடைய இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று பல்வேறு திரைத்துறையினரும் தங்களுடைய கருத்துக்களை, வருத்தங்களை பகிர்ந்து வருகிறார்கள். சென்னையில் வட சென்னை பகுதியில், குறிப்பாக வண்ணாரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் ஜெயராஜன் அவருடைய இல்லம் என்பது அந்த சுற்றுவட்டார பகுதியில் அமைந்திருக்கிறது. ஆகவே அவருடைய இந்த இடங்களில் இருந்து சென்னை அடையாறு பகுதியில் இன்றைய தினம் அவர் காரில் பயணித்த போதுதான் திடீரென இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆகவே ஆற்றில் குதித்து, அதாவது தண்ணீர் என்பது அடையாறு அந்த பகுதியில் குறைந்தளவாக இருந்தாலும் சேரும் தகுதியில் இருந்த இடமாக இருக்கிறது. ஆகவே அதில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அங்கு வந்து ஆற்றில் குதித்த ஜெயராஜனை மீட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் அதற்கு முன்பாக உயிரிழந்ததாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்ந்து வருகிறார்கள். ஜெயராஜனுடைய உடல் என்பது தற்போது அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது உறவினர்களும் அதே போன்ற நண்பர்களும் மேலும் திரைத்துறையினர் சார்ந்தவர்களும் மருத்துவமனைக்கு சொந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஜெயராஜன் தயாரிப்பாளருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமாக இழப்பு என்று கூறுகிறார்கள். அவருடைய இழப்பு நீங்க செய்ய முடியாது என தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏராளமான படங்களுக்கு தயாரிப்பு நிதி தயாரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல படங்களுக்கு ஊக்கமளித்தவராக இருக்கிறார். திரைத்துறையில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்திருக்கிறார். ஆகவே ஜெயராஜனுடைய இழப்பு என்பது மிகப்பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது.